ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாமா? கார்த்தி ரேவதி சீரியல்ல என்ன பரபரப்பா போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாமா? நம்ம ரேவதி வந்து கார்த்தி கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, கார்த்தி மாமா அடுத்தது நம்மளோட பிளான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே வந்து கார்த்தி சொல்றாங்க, கும்பாபிஷேகத்துக்குள்ள முதல் நாள் பூஜையை நல்லபடியா நடத்தி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன, நாளைக்கு கும்பாபிஷேகம் தான், அதுவும் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சுன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அது மட்டும் இல்லாம மாமாவோட கையால தான் நல்லபடியா இந்த பூஜையை நடத்தியே முடிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, அது மட்டும் இல்லாம நம்ம குடும்பத்தினாலதான் 2 தடவையும் இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்காம போயிடுச்சு. ஆனா இந்த தடவையும் இந்த கோவில் கும்பாபிஷேகம் தடைப்பட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த சந்திரகலா சும்மா இல்லாம சிவனாண்டி கூட சேர்ந்துக்கிட்டு இந்த கும்பாபிஷேகத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, மாமா அவங்க என்ன பிளான் போட்டாலும் சரி, நம்ம 2 பேரும் சேர்ந்து அதை நடக்கவே விடக்கூடாது, என்ன சரியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்கப்பா. சரி மாமா, அவங்க பண்ற திட்டத்தெல்லாம் முறியடிக்க நான் தயாரா இருக்கேன், அதுக்காக என்ன பண்ணணும் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம கார்த்தியும் கரெக்டா ஒரு பிளான் போட்டு கொடுக்குறாருப்பா நம்ம ரேவதி கிட்ட. இங்க பாரு ரேவதி, நாளைக்கு கோவில் கும்பாபிஷேகத்துக்கு மாமாவும் அத்தையும் கண்டிப்பா வரணும். ஆனா இந்த சந்திரகலா கண்டிப்பா ஏதாவது ஒரு திட்டம் போட்டு கண்டிப்பா ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க நம்ம கார்த்தி ரேவதி கிட்ட. அப்ப நம்ம ரேவதி இதெல்லாம் கேட்டுட்டு, சூப்பர் மாமா, சூப்பரான பிளான் சொல்லிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியவே பாராட்டிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சந்திரகலா பயங்கர கோவத்துல இருக்காங்கன்னே சொல்லலாம். எப்படியோ நம்ம 2 தடவை இந்த கும்பாபிஷேகம் நடக்க விடாம தடுத்து நிறுத்திட்டோம், அதே மாதிரி இந்த தடவையும் இந்த கும்பாபிஷேகம் நடக்க விடாம பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்கப்பா. அது மட்டும் இல்லாம இந்த ஊர் மக்களே சேர்ந்து கார்த்தியோட குடும்பத்தை மொத்தமா தள்ளி வச்சிருவாங்க. அது மட்டுமா எங்க அக்காவோட குடும்பத்துக்கும் அந்த கார்த்தியோட குடும்பத்துக்கும் ஒட்டி இல்லாம உறவும் இல்லாம மொத்தமா எல்லாமே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்கப்பா இந்த சந்திரகலா. இந்த தடவை நம்ம கும்பாபிஷேகத்தை நடத்த விடாம பண்ணணுமே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிவனாண்டிக்கு கால் பண்ணி பேசலான்னு இருக்கிறப்போ இந்த பக்கம் பார்த்தனா நம்ம கார்த்தி வந்து ரேவதி கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி விட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த விஷயத்த நீ செய்யணும், அது மட்டும் இல்லாம அவங்க கண்டிப்பா இந்த கும்பாபிஷேகம் நடக்க கூடாதுன்னு ஏதாவது திட்டம் போடுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த பக்கம் நம்ம ரேவதி சந்திரகலாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். நம்ம ரேவதி நினைக்கிறாங்க, கண்டிப்பா இந்த சிவனாண்டிக்கு சந்திரகலா கால் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலாவே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்கப்பா இந்த ரேவதி. சந்திரகலா யாருக்கும் தெரியாம சிவனாண்டிக்கு கால் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பின உடனே நம்ம ரேவதி விடுவாங்களா, அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்த நம்ம ரேவதி சந்திரகலா கிட்ட நைஸா பேச்சு கொடுத்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த இடத்துல சந்திரகலாவும் என்ன ரேவதி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற எல்லாருமே நம்ம சந்திரகலா கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம ரேவதி அந்த மாதிரி ஒரு நிலைமையை உருவாக்கி இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த இடத்துல. ஏன்னா சந்திரகலா தனியா போய் அந்த சிவனாண்டி கிட்ட எதுவும் பேசக்கூடாதுல, அதுக்காக தான் ஒண்ணு கூட்டிட்டாங்கன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் நம்ம ரேவதி இப்படி பண்ண உடனே இந்த சந்திரகலானால சிவனாண்டி கிட்ட போய் தனியா பேச முடியலப்பா. இந்த பக்கம் நம்ம சந்திர பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க, ஐயோ என்னோட புருஷன் வேற அங்க காத்துட்டு இருப்பாரு, அவர்கிட்ட நான் போன் பண்ணி பேசினா தானே அடுத்தது என்ன பண்ணும் ஏது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டு நடந்துட்டு இருப்பாரு. இப்ப நான் எதுவுமே அவர்கிட்ட சொல்லலன்னா அந்த இடத்துல எதுவுமே நடக்காதே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம ரேவதி லொடலொடன்னு பேசிட்டே இருக்காங்க. உடனே சந்திரா நினைக்கிறாங்க, இவன் என்னன்னா நம்மள கொஞ்சம் கூட நவல விடாம லொடலொடன்னு எல்லாரையும் கூட்டிட்டு வந்துல பேசிட்டு இருக்கா. அடுத்ததா பார்த்தோம்னா நம்ம சந்திரகலானால எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் நம்ம ரேவதி கார்த்திகிட்ட தான் சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, நீங்க சொன்ன மாதிரியே பண்ணியாச்சு, இந்த சித்தியா இந்த சிவனாண்டி கிட்ட பேச விடாம பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம பாவம் சந்திரகலா சித்தி என்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்கப்பா இந்த ரேவதி. அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் நம்ம கார்த்தி மயில் வாகனத்துக்கு தான் கால் பண்றாங்க. நம்ம மயில் வாகனத்துக்கிட்டே நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க நம்ம கார்த்தி. அது மட்டும் இல்லாம மயில் வாகனம் சொல்றாங்க, சகல இவ்வளவுதான விஷயம், அந்த சின்னத்தைய நான் பாத்துக்கிறேன், சந்திரகலா அத்தைய என்னோட கஸ்டடியிலேயே வச்சுக்கிறேன், அது மட்டும் இல்லாம அவங்க சிவனாண்டிக்கு மட்டும் இல்ல யாருக்குமே கால் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருப்பா. இந்த பக்கம் நம்ம மயில்வாகன் நினைக்கிறாங்க, கண்டிப்பா இந்த சந்திரகலாத்தை சும்மா மட்டும் இருக்க மாட்டாங்க, யாருக்கும் தெரியாம சிவனாண்டிக்கு கால் பண்ணலாம்னு நினைக்கதான் செய்வாங்க, அதுக்கு கொஞ்சம் கூட நம்ம வாய்ப்பே கொடுக்க கூடாது. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில்வாகனம் யோசிக்க, பேசாம அவங்க போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடலாம், அப்ப எவனாலையும் போன் பண்ணவும் முடியாது, இங்க இருந்து போன் போகவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருப்பா நம்ம மயில்வாகனம். மயில்வாகனம் ரொம்ப ஷார்ப்பா யோசிச்சிருக்கீங்கன்னே சொல்லலாம் இந்த இடத்துல. இந்த பக்கம் நம்ம மயில்வாகனம் சந்திரகலாவோட போனை சுவிட்ச் ஆஃப் பண்ண, அந்த பக்கம் நம்ம சிவனாண்டி சந்திரகலாக்கு காலுக்கு மேல கால் அடிச்சிட்டு இருக்காருன்னே சொல்லலாம். நம்ம சிவனாண்டி சந்திரகலாக்கு போனுக்கு மேல போன் பண்ணி பார்த்துட்டு, என்னடா இது சுவிட்ச் ஆஃப்னே வருதே, இந்த சந்திரா சுவிட்ச் ஆஃப் பண்ணவே மாட்டாலே, என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் குழம்பிட்டு இருக்க, இந்த சந்திரகலா கிட்ட போன் பேசினா தானே அடுத்தது என்ன பண்ணும் ஏது பண்ணணும்னு நம்மளுக்கு தெரிய வரும் அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம மயில் வாகனமும் ரேவதி சேர்ந்து சந்திராவோட போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு எதுவுமே நடக்க விடாம பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அடுத்த நாள் ஆகுது, பாவம் நம்ம சந்திரகலா என்னடா இது விடிஞ்சே போச்சா, இப்ப என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் கோவில் கிளம்புறதுக்காக இருக்காங்க. ஆனா நம்ம சந்திரகலா வந்து ஈஸ்வரி கிட்ட சொல்றாங்க, அக்கா இந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு யாரும் போக கூடாது அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, எனக்கு எல்லாமே தெரியும், கொஞ்சம் அமைதியா இரு, அதுவே போதும் அப்படின்னு சொன்ன உடனே சந்திரா நினைக்கிறாங்க, என்னது இது நம்ம பேச்ச கேட்காம அவ பாட்டுக்கு போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம கார்த்தி தான் வராரு. அப்ப பார்த்தோன்னா எல்லாருமே நம்ம கார்த்தியோட தான் கிளம்புறதுக்காக இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம மயில் வாங்கணும் சந்திராவோட போனை மறுபடியும் சுவிட்ச் ஆன் பண்ணிடுறாருப்பா. இதுக்கப்புறம் அதை ஆன் பண்ண என்ன ஆன் பண்ணாட்டி என்ன மயில் வாங்கணும்
ஆனா நம்ம சந்திரகலா அவங்களோட போனையே பார்க்க முடியாத அளவுக்கு இந்த ரேவதியும் மயில்வாகனமும் அவங்களோட போனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்கப்பா. ஆனா நம்ம சந்திரகலா ரொம்ப பாவம், அவங்களோட போன் சுவிச் ஆஃப் பண்ணது கூட தெரியாம இருக்காங்கப்பா. அப்பனா எவ்வளவு அப்பாவே இருப்பாங்க பாத்துக்கோங்களேன். ஆனா நம்ம சந்திரகலா எப்படியாவது நம்ம கணவரை போய் பார்த்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தோட இருக்காங்கப்பா. அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் எல்லாரும் கோவிலுக்கு கிளம்பி போக ஒரு வழியா அந்த குடும்பத்துல எல்லாரும் கிளம்பி போறாங்க. ஈஸ்வரிய தவிர ராஜராஜன், மயில்வாகனம், கார்த்தி, ரேவதி எல்லாரும் கோவில்ல போய் இறங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பாட்டி பூரிச்சு போயிடறாங்கன்னே சொல்லலாம். ஒரு வழியா நம்ம பேராண்டி சொன்ன மாதிரியே குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே வந்து கோவில் கும்பாபிஷேகத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டான். இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சந்தோஷப்பட, இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம ராஜராஜனால கோவில் கும்பாபிஷேகமும் நல்லபடியா நடந்துட்டு இருக்குன்னே சொல்லலாம். இந்த பக்கம் நம்ம சிவனடி சந்திரகலாவை போட்டு திட்டிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். என்னச்சு சந்திரகலா, உனக்கு மூளை கீழே குழம்பி போச்சா என்ன? யாராவது சுவிச் ஆஃப் பண்ணி வைப்பாங்களா போனை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு திட்டுறாருப்பா. அதுக்கு நேத்து மட்டும் எத்தனை தடவை கால் பண்ணேன்னு தெரியுமா? ஆனா உன்னோட போனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு என்னதான் பண்ணிட்டு இருந்த நீனு? ஆனா நீ என்கிட்ட என்ன சொல்லிட்டு போன? நான் உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே போனேன். போன்ல இருந்து எனக்கு ஒரு காலும் வரல, நான் போன் பண்ணாலும் சுவிச் ஆஃப்னு வருது. எதுக்குதான் உன்னோட போனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே சந்திரகலா சொல்றாங்க, இந்த ரேவதியும் மயில்வாகனும் சேர்ந்துதான் என்ன போன் பேச விடாமையோ உங்களை மீட் பண்ண விடாமையோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப நம்ம சிவனாடி சொல்றாங்க, என்ன சந்திரகலா சொல்லிட்டு இருக்க? இதெல்லாம் ஒரு விஷயம்னு என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க, இப்ப என்ன பண்றது? இந்த ராஜராஜன் கோவில் கும்பாபிஷேகத்துக்கும் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே சந்திரா சொல்றாங்க, கண்டிப்பா இந்த மயில்வாகனமும் ரேவதி சேர்ந்து தான் ஏதோ ஒரு திட்டம் தீட்டி இருக்காங்க. இந்த கோவில் கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கிறதுக்காக தான் இந்த கார்த்தி, மயில்வாகனம், ரேவதி 3 பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு பிளான் போட்டிருக்காங்க. ஆமா சந்திரா, நீங்க சொன்னது கரெக்ட் தான். அந்த பிளான்ல போய் நல்லா சிக்கிக்கிட்டீங்கன்னு சொல்லலாம். ஆனா இந்த பக்கம் நம்ம கார்த்தி, ரேவதியும் சந்தோஷமா பேசிட்டு இருக்கத நம்ம சந்திரகலா பாத்துறாங்கப்பா. கோவில் கும்பாபிஷேகமும் நல்லபடியா முடிய இந்த பக்கம் நம்ம சந்திரகலா ஈஸ்வரி கிட்ட தான் போய் வத்தி வைக்கிறாங்கப்பா. அக்கா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த கார்த்தி கிட்ட ரேவதி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கா. ஆனா அவங்க என்னன்னா நம்ம முன்னாடி நடிச்சிட்டு இருக்காங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே ஈஸ்வரி சந்திரகலாவை போட்டு திட்டுறாங்கன்னே சொல்லலாம். சந்திரா, கொஞ்சம் அமைதியாரு, உனக்கு என்னதான் ஆச்சு? சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருக்க, இங்க இருந்து நீ போ அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அனுப்பிடுறாங்கப்பா. என்ன ஈஸ்வரி, உண்மையை சொல்லும் போதெல்லாம் நம்ப மாட்டீங்க, பொய்யா ஏதாவது வந்து சொன்னா அப்படியா என்னோட தங்கச்சி சொல்லிட்டா அப்ப அதுதான் உண்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறீங்க. இப்போ உண்மையை சொல்லும் போது நம்ப மாட்டீங்களே. அப்ப ரேவதி வந்து கார்த்திகிட்ட கேக்குறாங்க, மாமா நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே கோவில் கும்பாபிஷேகம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிச்சு. இப்போ உங்களுக்கும் பாட்டிக்கும் சந்தோஷம் தானே? ஆமா ரேவதி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி சொல்ல உடனே வந்து ரேவதி கேக்குறாங்க, ஆமா கோவில் கும்பாபிஷேகம் நல்லபடியா முடிஞ்சிச்சு, அடுத்தது என்ன? நம்மளோட கல்யாணம் தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. உடனே கார்த்தி வந்து, அதுக்கும் நம்ம கிட்ட ஒரு நல்ல பிளான் இருக்கு ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு ஒரு கல்யாண புரோக்கர் தான் வராரு. அப்ப அவங்க வந்து ஈஸ்வரி கிட்ட சொல்றாங்க, அம்மா உங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு, அது மட்டும் இல்லாம நல்ல மாப்பிள்ளையே வேணும் அப்படின்னு சொல்லி இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாப்பிள்ளையோட ஜாதகத்தை தான் கொடுக்குறாங்க. நம்ம ஈஸ்வரியும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம மயில்வாகனம் அந்த இடத்துல சொல்றாங்க, அத்தை எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஜோசியர் இருக்காரு, அவர்கிட்ட இந்த ஜாதகத்தை காமிக்கலாமா? இந்த ஜாதகமும் அந்த ஜாதகமும் ஒத்து போச்சுன்னா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. உடனே நம்ம சந்திரகலாக்கு டவுட் வருதுன்னே சொல்லலாம். அந்த இடத்துல என்னது இது, மயில்வாகனம் இப்படி எல்லாம் சொல்ல மாட்டாரே, அவர் எப்படிதான் இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம், இந்த கார்த்திக்கு இந்த ரேவதியை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படிதானே யோசிச்சுட்டு இருப்பாரு. வேற ஒரு மாப்பிள்ளைய பார்த்துட்டா போதும், எங்க இருந்து தான் வருவாரோ இவரு தெரியல, சப்போர்ட் பண்ணிட்டு சகலைக்கு. ஆனா இப்ப என்னன்னா அவர் வாயாலேயே அத்தை 2 ஜாதகமா ஒத்து போச்சுன்னா கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன நடக்குது இங்க, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிட்டு இருக்காங்க அப்ப நம்ம சந்திரகலா. ஆனா நம்ம ஈஸ்வரி செம்ம உஷார்னே சொல்லலாம். உடனே மயில்வாகனத்துக்கிட்ட கேக்குறாங்க, என்ன மாப்பிள்ள நீங்க எப்பவுமே அந்த கார்த்திக்கு தானே சப்போர்ட்டா இருப்பீங்க, இப்ப என்னன்னா நீங்களே வந்துட்டு ஜாதகம் ஒத்து போச்சுன்னா கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மயில்வாகனம் சொல்றாங்க, அத்தை ஆமா அத்தை, நான் கார்த்திக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா அவர் என்னன்னா நம்ம ரேவதியே வேணான்னு சொல்லிட்டாருல, அதுக்கப்புறம் எதுக்காக அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நம்ம யோசிக்கணும். நம்ம கார்த்தி சகலையும் ரேவதியை வேணான்னு சொல்லிட்டாரு, நம்ம ரேவதியும் கார்த்தியை வேணான்னு சொல்லிட்டாங்க, சரி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரேவதிக்கு வேற வரன்னு தேட ஆரம்பிச்சிட்டீங்க, அதுக்காக நானும் சம்பாதிக்கிறேன், அது மட்டும் இல்லாம எல்லாருமே சம்பாதிக்கிறோம். உடனே ஈஸ்வரிக்கு நினைப்ப பாத்தீங்களா, பரவாயில்லையே நம்ம போட்ட பிளான் சூப்பரால சக்சஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்கப்பா. சரியத்த எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியர் இருக்காரு, ஓகேவா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நம்ம ஈஸ்வரியும், சரி மாப்பிள்ள எங்க இருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நம்ம மயில்வாகனம் ஒரு அட்ரஸ் எடுத்து கொடுக்குறாங்கப்பா ஈஸ்வரி கிட்ட. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரியும் ரேவதியை கூட்டிட்டு மயில்வாகனம் கொடுத்த அட்ரஸ்க்கு தான் போயிட்டு இருக்காங்க. ஆனா அந்த இடத்துல ஜோசியரா நம்ம மயில்வாகனமே மாறி உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். மயில்வாகனம் இதெல்லாம் உங்களோட பிளான் தானா, சூப்பர், ஆனா நம்ம ரேவதிக்கு நல்லாவே தெரியும் அங்க ஜோசியரா இருக்கிறது நம்ம மயில்வாகனம் மாமா தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நம்ம ஈஸ்வரி வந்து அந்த ஜாதகத்தை மயில்வாகனத்துக்கிட்ட கொடுக்க, அச்சோ இல்ல அந்த ஜோசியர் கிட்ட கொடுக்க, இந்த மாதிரி என்னோட பொண்ணுக்கு ஒரு வரன் பார்த்திருக்கேன், இந்த ஜாதகத்தோட இந்த ஜாதகமும் ஒத்து போகுதானே எங்களுக்கு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி அந்த ஜாதகத்தை தூக்கி அவங்க கிட்ட கொடுக்க, அது மட்டும் இல்லாம இந்த ஈஸ்வரி சொல்றாங்க, என்னோட மாப்பிள்ளை உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு, கொஞ்சம் இந்த ஜாதகத்தை நல்லா பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. உடனே நம்ம மயில்வாகனமும் அந்த ஜாதகத்தை வாங்கி பார்த்த உடனே, ஐயோ இந்த மாதிரி நீங்க மட்டும் உங்க பொண்ணை வேற ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் உங்க குடும்பத்துல இருக்கிற ஒரு ஆளோட கதை முடிஞ்சே போயிடும், அதிகமா ஒண்ணு நீங்களா இருப்பீங்க இல்லைன்னா உங்களோட கணவரா இருப்பீங்க அப்படின்னு சொல்றாருப்பா. மயில்வாகனம் இதுதான் சாக்குன்னு அத்தையோட கதையை முடிக்கலான்னு பாக்குறீங்களா? கேட்ட உடனே நம்ம ஈஸ்வரிக்கு தூக்கி வாரி போட்டுச்சுன்னே சொல்லலாம். அச்சோ என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க?
ஆமா, இந்த மாதிரி ரத்த பந்த சொந்தம் உள்ளவங்களுக்கு தான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும், அப்படி மட்டும் பண்ணாதான் உங்க குடும்பமே நல்லபடியா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி அவங்களே பார்த்துட்டு இருக்காங்க. அப்பா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க? ஆமாங்க, இவங்களுக்கு முறை பையன் யாராவது இருக்காங்களா? அப்படி இருந்தா அவங்களுக்கே நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிருங்க, அப்பதான் அந்த பொண்ணோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும், உங்க குடும்பமும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம இதை தவிர வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில உங்க பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனையில தான் போய் முடியும். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நம்ம ஈஸ்வரி ஒரு பிளாஷ்பேக் தான் நினைச்சு பாக்குறாங்க. அந்த பிளாஷ்பேக்ல நம்ம மருது தான் வந்து போயிட்டு இருக்காரு. ஆமா ஜோசியரே, நீங்க சொல்றது கரெக்ட் தான். இந்த மாதிரி நான் ஒரு மாப்பிள்ளைய பார்த்தேன், ஆனா நீங்க சொன்ன மாதிரி அதுவும் பிரச்சனையில போய் தான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்ன உடனே ஆமா, நீங்க எந்த மாப்பிள்ளைய பார்த்தாலும் சரி கடைசியில இந்த மாதிரி தான் ஒரு பிரச்சனையில போய் முடிஞ்சிடும். அதனால ரத்த பந்த சொந்தம் யாராவது இருந்தா அவங்களுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருங்க உங்க பொண்ணை, அப்படி பண்ணா மட்டும்தான் உங்க பொண்ணோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஈஸ்வரி அந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல நம்ம கார்த்தியன் இந்த எல்லா விஷயத்தையுமே கேட்டுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த பிளானுக்கு தலைவரே அவர் தானே, அந்த இடத்துல அவர் இல்லைன்னா நல்லா இருக்குமா சொல்லுங்க? ஆனா ஒரு விஷயம் சொல்லணும், இவங்க 3 பேர் போட்ட பிளான்ல நம்ம சாமுண்டீஸ்வரி வசமா வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். சரி, ஜோசியர் சொன்ன விஷயத்த நம்ம ஈஸ்வரி கேட்டுட்டு கார்த்திக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாமான்னு முடிவு எடுக்கிறாங்களா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம மெட்ரோ ஸ்டைல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.